மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நெருங்கி வந்து விட்டார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவர் நெருங்கி வந்து விட்டார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். இறைவா, எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் தரும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே, மக்களினங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. ஆண்டவர் நெருங்கி வந்து விட்டார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆள்கின்றீர். உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளே, மக்களினங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. ஆண்டவர் நெருங்கி வந்து விட்டார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். நானிலம் தன் பலனை ஈந்தது. நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. கடவுளே, மக்களினங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. ஆண்டவர் நெருங்கி வந்து விட்டார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் நெருங்கி வந்து விட்டார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். நரரை மீட்கும் அருள் ஒளி எழுமுன். முறையாய் உம்முளி பெரும் இறைவாக்கினர் இறைவன் உலகை மீட்க வருவதை உறுதியாய் முன்னரே உரைத்து போயினர். தூதுரை முழங்கி நம்பிக்கையுடன் மாதரை வருகிற மகிமை சாற்றினர். புதுநாள் பிறக்கும் நமக்கொடி வீசும். இதயமும் மகிழ்ந்து பொங்கி இறையுமே. அவரது முதலாம் வருகை இதுவாம். தவறிய உலகை தண்டிக்க வென்று அவநிலை அகற்றி புண்களை ஆற்றி பவம் நிறை மாந்தரை மீட்கவே வருவார். மறுவருகை இது முன்னெச்சரிக்கை. கிறிஸ்திதோ கதவின் அருகில் நிற்கிறார். உரியவர்க்கு உயர் மணிமுடி அளித்திடவும் பரிவுடன் பரமதில் நமக்கிடம் தரவுமே. நித்திய ஒளியும் நமக்குள்ளதென்ற சத்திய வாக்கின் விண்மீன் நெருங்கி இத்தரை ஒளிர்ந்து முன்னறிவித்திட உத்தம வாழ்வுக்கு எமை அழைக்கிறது. எங்கள் இறைவன் நீரே கிறிஸ்துவே. பொங்கும் உறுதி கொண்டுமை நாடுவோம். இங்குமை காண்பதால் இனி வரும் காலமும் அங்குமை புகழ்ந்து என்றுமே பாடுவோம். ஆமென். முன்மொழி 1. லீபானிலிருந்து கடவுள் வருவார். அவரது மாட்சி ஒளியைப் போலிருக்கும். முழு இதயத்தோடு உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். உம் விதிமுறைகளை நான் பின்பற்றுவேன். உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். என்னை மீட்டருளும். உம் ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். வயல்களில் நான் உம்மிடம் வந்து உதவிக்காக மன்றாடி
நான் நம்பிக்கை வைக்கின்றேன். உம் வாக்குறுதிகளை சிந்திப்பதற்காக இரவு சாம நேரங்களில் நான் கண் விழித்துள்ளேன். ஆண்டவரே, உமது பேரன்பிற்கேற்ப என் குரலை கேட்டருளும். உமது நீதி தீர்ப்பிற்கேற்ப என் உயிரை காத்தருளும். சரி செய்து ஒடுக்குவோர் என்னை நெருங்கி வருகின்றனர். உம் திருச்சட்டத்திற்கும் அவர்களுக்கும் வெகு தொலைவு. ஆண்டவரே, நீர் என் அருகில் இருக்கின்றீர். உம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை. எக்காலத்திற்குமாக அவற்றை நீர் ஏற்படுத்தினீர் என்று நீர் தந்த ஒழுங்குமுறைகளினின்று முன்பே நான் அறிந்திருக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். லீபானிலிருந்து கடவுள் வருவார். அவரது மாட்சி ஒளியைப் போல் இருக்கும். ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாரும். நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. முன்மொழி 2. வானங்கள் பனிமழையென வெற்றியை அனுப்பட்டும், மேகங்கள் மாறியென அதை பொழியட்டும், மண்ணுலகம் வாய் திறந்து விடுதலை கனி வழங்கட்டும். மூதாதையரின் கடவுளே, இரக்கத்தின் ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் உமது சொல்லால் உண்டாக்கினீர். நீர் உண்டாக்கிய படைப்புகளின் மேல் ஆட்சி செலுத்தவும் தூய்மையோடும் நீதியோடும் உலகை ஆளவும் நேர்மையான உள்ளத்தோடு தீர்ப்பு வழங்கவும் உமது ஞானத்தால் மானிடரை உருவாக்கினீர். உமது அரியணை அருகில் வீற்றிருக்கும் ஞானத்தை எனக்கு அருளும். உம் பிள்ளைகளிடமிருந்து என்னை தள்ளிவிடாதீர். நான் உம் அடியான், உம்முடைய அடியவளின் மகன், வலுவற்ற மனிதன், குறுகிய வாழ்வினன், நீதி தீர்ப்பும் திருச்சட்டமும் பற்றி சிற்றறிவு படைத்தவன். மண்பதையில் ஒருவர் எத்துணை நிறைவு உள்ளவராயிருந்தாலும் உம்மிடமிருந்து வரும் ஞானம் அவருக்கு இல்லையே. அவர் ஒன்றும் இல்லாதவராய் கருதப்படுவார். ஞானம் உம்மோடு இருக்கின்றது. உம் செயல்களை அது அறியும். நீர் உலகத்தை உண்டாக்கிய போது அது உடன் இருந்தது. உம் பார்வைக்கு உகந்ததை அது அறியும். உம் கட்டளைகளின்படி முறையானது எது எனவும் அதற்கு தெரியும். உமது தூய விண்ணகத்திலிருந்து அதை அனுப்பியருளும். உமது மாட்சிமிக்க அரியணையிலிருந்து அதை வழங்கியருளும். அது என்னோடு இருந்து உழைக்கட்டும். அதனால் உமக்கு உகந்ததை நான் அறிந்து கொள்வேன். அது எல்லாவற்றையும் அறிந்து உய்த்துணரும். என் செயல்களில் விவேகத்துடன் என்னை வழிநடத்தும். தன் மாட்சியால் அது என்னை பாதுகாக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வானங்கள் பனிமழையென வெற்றியை அனுப்பட்டும், மேகங்கள் மாறியன அதை பொழியட்டும், மண்ணுலகம் வாய் திறந்து விடுதலை கனி வழங்கட்டும். பரிவன்புள்ள இறைவனுக்கு புகழ்ச்சி. பிற இனத்தார் கடவுளுடைய இரக்கத்தை பார்த்து அவரை போற்றி புகழவும் இவ்வாறு தொண்டரானார். முன்மொழி 3.
இஸ்ரேலே, ஆண்டவரை எதிர்கொள்ள தயாராயிரு, ஏனெனில் அவர் வருகிறார். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் பேரன்பு உறுதியானது. அவரது வாக்குறுதி என்றென்றும் நிலைத்துள்ளது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இஸ்ரேலே, ஆண்டவரை எதிர்கொள்ள தயாராயிரு, ஏனெனில் அவர் வருகிறார். அருள்வாக்கு. திருத்தூதராகிய தூய பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 11 மற்றும் 12. இறுதி காலம் இதுவே என அறிந்து கொள்ளுங்கள். உறக்கத்தினின்று விழித்தெழும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது. நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டபோது இருந்ததை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் உள்ளது. இரவு முடியப் போகிறது, பகல் நெருங்கி உள்ளது. ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை அணைந்து கொள்வோமாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறு மறுமொழி. எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும். சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார். எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும். சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார். அவருடைய மாட்சி உன் நடுவில் தோன்றும். எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும். சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும். சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார். செக்கரியாவின் பாடல். முன்மொழி. விழிப்பாயிருங்கள், ஆண்டவர் நெருங்கி வந்து விட்டார். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விழியிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக.
தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். விழிப்பாயிருங்கள், ஆண்டவர் நெருங்கி வந்து விட்டார். மன்றாட்டு. உறக்கத்திலிருந்து நாம் விழித்தெழும் காலம் இதுவே. முன்பு நாம் எதிர்பார்த்திருந்ததை விட மீட்பு அண்மையில் உள்ளது. ஒளியின் தந்தாய், உம்மை புகழ்கின்றோம். கிறிஸ்து வரும் நாள் நெருங்கிவிட்டது. இன்று நாம் கொண்டாடும் நற்கருணை வழிபாட்டில் அவரை நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் எதிர்நோக்குவோம். ஒளியின் தந்தாய், உம்மை புகழ்கின்றோம். இன்றைய இறைவாக்குகள் உம் மகனின் வருகையை முன் அறிவிப்பதாயிருக்கட்டும். உமது வார்த்தை எங்கள் உள்ளங்களையும் இதயங்களையும் தொட செய்யும். ஒளியின் தந்தாய், உம்மை புகழ்கின்றோம். உம் மகனின் உடலையும் இரத்தத்தையும் நாங்கள் உட்கொள்கிறோம். உமது அன்பினால் எங்களை குணப்படுத்தி புதுப்பித்தருளும். ஒளியின் தந்தாய், உம்மை புகழ்கின்றோம். ஒரே குடும்பமாக இணைக்கப்பட்ட நாங்கள் மென்மேலும் அமைதிக்குரியவற்றை தேடுவோமாக. இதனால் கிறிஸ்து மீண்டும் வரும் வரை எங்கள் வாழ்வை ஒன்றாக கட்டியெழுப்ப அருள் புரிவீராக. ஒளியின் தந்தாய், உம்மை புகழ்கின்றோம். நம் மீட்பர் நமக்கு கற்பித்தவாறு நாம் விண்ணகத் தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல கடவுளே, நெடுங்காலமாக எதிர்பார்க்கப்பட்ட புதிதாய் பிறந்த உம் மகனின் வருகையால் பாவத்தின் பழைய அடிமைத்தளத்திலிருந்து எங்களை விடுவித்தருளும். உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.